தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் 4வது ஆண்டாக RN ரவி வெளியேறினார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மக்கள், தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவும் மோதல் போக்கு மாநிலத்தின் நிர்வாகத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களிலும் தொய்வை ஏற்படுத்தும் என அச்சம் தெரிவித்துள்ளனர். இவர்களுடைய அரசியல் என்ன என்பதே புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. தமிழக மக்களுக்கு மத்திய அரசோடு இணைந்து இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சியை எடுக்காமல் இன்னும் ஆளுநரிடம் ஒரு முரண்பாடு, மத்திய அரசோடு ஒரு முரண்பாடு இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கான வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனை அளிக்கின்றது. ஆளுநருடைய வெளிநடப்பு எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், மக்களின் வளர்ச்சி திட்டங்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது உதாரணமாக தெரிகின்றது. ஒரு ஆளுநர் இந்த நாட்டின் முதல் குடிமகன், தமிழகம்னு எடுத்தால் தமிழகத்தின் முதல் குடிமகன் ஆளுநர் தான். அந்த ஆளுநர் உரையவே புறக்கணிக்கிறதுனா இவங்க எழுதி கொடுத்து தான் பேசணும்னு என்ன சட்டம் இருக்குது? அது இல்லை. அப்போ ஆளுநருக்குரிய மாண்பையே குறைக்கக்கூடிய அளவு தான் இருக்குது. ஏற்கனவே போன தடுத்த நடக்கும்போது இதுதான் நடந்தது. இந்த திருப்பும் அதே நடந்திருக்கு. இதுக்கு என்னுடைய சாதாரண சாமானியனா பொதுமக்களாக என்னுடைய கருத்து என்னன்னா, சபாநாயகர் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே சட்டப்பேரவையில் பேச முடியாமல் இருக்க போது ஆளுநர் எதுக்கு போய் பேசணும்? ஆளுநர் போகவே இல்லைன்னு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும்.